இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ ஒரே இரவில் வாழ்க்கை மாறிடும், ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல பணக்காரன் ஆகிடலாம் அப்படிங்கிற கற்பனைகளையும் கிடையாது. இந்த வீடியோ ஒரு சாதாரண பெண்ணோட வாழ்க்கை, ஒரு மிடில் கிளாஸ் அம்மாவோட உண்மை. பணம் சம்பாதிக்கிறேன், ஆனா நிம்மதி இல்லைன்னு உள்ளுக்குள்ள தினமும் போராடுற லட்சக்கணக்கான பெண்களோட பிரதிபலிப்பு. இப்ப நான் சொல்லப் போற கதையில நீங்க உங்க அம்மாவை பாத்தீங்கன்னா, உங்க மனைவியை பாத்தீங்கன்னா, இல்ல உங்களையே பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வீடியோ முடிஞ்சப்புறம் நீங்க பணத்தை பார்க்கிற விதமே மாறும். இந்த வீடியோ முடிவில் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க போறது இதுதான். லோன் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா இல்லையா? பெண்களுக்கு சேஃபா மணி ஹேண்டில் பண்ண பெஸ்ட் பிராக்டிக்கல் ஆப்ஷன் என்ன? இன்கம் இருக்கு, ஆனா கண்ட்ரோல் இல்ல. இந்த ஃபீலிங்க்கு ரியல் சொல்யூஷன் என்ன? மிடில் கிளாஸ் பெண்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு எங்கிருந்து தொடங்கணும்? இந்த வீடியோ கன்ஃபியூஷன் கொடுக்காது, ஃபியர் உருவாக்காது, கிளாரிட்டி மட்டும் தரும். ஒரு பெண், அவங்க பிறந்தது ஒரு பெரிய நகரத்தில், கனவுகளோட, ஆசைகளோட. ஆனா குடும்ப மைண்ட் செட் என்னன்னா, பெண்கள் படிச்சா போதும், வேலை தேவையில்லை, திருமணம், வீடு, குழந்தை, இதுதான் வாழ்க்கை. அதனால அந்த பெண் நகரத்திலிருந்து கிராமத்துக்கு அனுப்பப்படுறாங்க. ஏன்? சமையல் கத்துக்க, வீட்டு வேலை கத்துக்க, ஒரு நல்ல மனைவியாக. ஆனா அந்த பெண் அங்கேயும் படிச்சாங்க, கிராஜுவேஷன் முடிச்சாங்க, டீச்சிங் ஜாப் பண்ணாங்க. 20 வயதில் திருமணம். திருமணத்துக்கு பிறகு ஒரு அமைதி. வெளியில அமைதி, உள்ளுக்குள்ள குழப்பம். அந்த அமைதிக்குள்ள ஒரு தாட் உருவாகுது. நான் இங்கேயே இருந்தா என் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிடும். இந்த தாட் பல பெண்களுக்கு வரும். ஆனா அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற தைரியம் ரொம்ப பேருக்கு இருக்காது. அந்த பெண் அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க, இங்கே இருந்தா எதுவும் நடக்காது, நாம வெளியே போகணும். புதிய நகரம், எந்த சப்போர்ட்டும் இல்ல, எந்த கேரண்டியும் இல்ல. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு. புதிய நகரத்தில் லைஃப் செட்டில் ஆகிற மாதிரி தெரிஞ்சது. டீச்சிங், ஹையர் ஸ்டடீஸ், குழந்தைகள், கேரியர் பிரேக். அப்போ ஒரு முக்கியமான டிசிஷன், ஸ்கில் கத்துக்கிற டிசிஷன். ஒரு ஸ்மால் கோர்ஸ், ஒரு ஸ்மால் பிசினஸ், சொந்தமாக வேலை. 15 வருடம். 15 வருடம் ஒரு பெண் வேலையும் பார்த்தாங்க, குழந்தைகளையும் பார்த்தாங்க, வீட்டையும் பார்த்தாங்க. குழந்தைகள் வேலை செய்யற இடத்திலேயே உட்கார்ந்து படிச்சாங்க. லக்ஸுரி இல்ல, கம்ப்ளைண்ட் இல்ல, சர்வைவல் மட்டும். 15 வருட கன்சிஸ்டன்சி. ஒரே ஒரு வார்த்தை, கொரோனா. வேலை நிறுத்தம், வருமானம் நிறுத்தம், சேமிப்பு கரைஞ்சு போகுது. இங்கேதான் பல பெண்கள் உள்ளுக்குள்ள உடைந்து போவாங்க. ஆனா இந்த பெண் மீண்டும் நிக்கிறாங்க. சர்வீஸ் ஒர்க், ஃப்ரீலான்சிங், இந்த வேலை எங்கே இருந்தாலும் செய்யலாமே. அதே சமயம் குழந்தைகளோட ஃபியூச்சர். புதிய நகரம், புதிய பள்ளி, புதிய ஆரம்பம். இந்த குடும்பத்துல 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. கணவர் வேலை செய்யல, ஆல்கஹால் ப்ராப்ளம். ஒரு கடினமான டிசிஷன், நீங்க வேலை செய்ய வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்ல, மென்டல் ஸ்ட்ரென்த் தான் வேணும். இந்த குடும்பத்தோட முழு வருமானமும் ஒரே பெண்ணோட தோள் மேல. ஃப்ரீலான்சிங் ஒர்க், லீவ் எடுக்கலன்னா ஒரு மினிமம் இன்கம் வரும். ஆனா ஃபிக்ஸட் சேலரி இல்ல, மந்த்லி கேரண்டி இல்ல. ரெண்ட், கிராசரிஸ், மில்க், வெஜிடபிள்ஸ், மொபைல், இன்டர்நெட், இன்சூரன்ஸ், கிட்ஸ் ஃபீஸ், ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ், ஹஸ்பண்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ், எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட முழு வருமானமும் போயிடுது. சேவிங்கா ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன ரெண்டல் இன்கம், ஆனா ரூம்ஸ் வேக்கண்ட். சப்போர்ட் ஸ்டேபிள் இல்ல, பேங்க்ல சின்ன பேலன்ஸ், ஒரு ஸ்மால் எஃப்டி. இது லக்ஸுரி இல்ல, இது சர்வைவல் சேவிங்ஸ். பிசினஸ் லோன், கோல்டு லோன், லேண்ட் லோன், இன்ட்ரெஸ்ட், பேங்க் கால்ஸ், பிரஷர், சிபில் டேமேஜ். இந்த பிரஷர் ஒவ்வொரு நாளும் பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த பெண் ஒரு கேள்வி கேட்கறாங்க, நான் மாதம் 2000, 3000, 5000 சேமிக்க முயற்சி செய்றேன். ஆனா எங்கே போடணும்? லோன் இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கலாமா? இதுதான் இந்த வீடியோவோட ஹார்ட். கிளியரா சொல்றேன். லோன் இருக்கும்போது ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய மிஸ்டேக். லோன் இன்ட்ரெஸ்ட் கேரண்டீட் லாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அன்சர்டன் கெயின். 9%, 11% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கிற லோனை வச்சுக்கிட்டு 12% ரிட்டர்னுக்கு ரிஸ்க் எடுக்கிறது லாஜிக் இல்லாதது. அதனால ஒரே உண்மை,
லோன் க்ளோஸ் பண்றது தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படின்னா சேமிக்கவே வேண்டாமா? வேண்டும். ஆனா சேஃபா, லிக்விடா, ஸ்ட்ரெஸ் இல்லாம. ரிஸ்கி ட்ரீம்ஸ் வேண்டாம். ஃபாஸ்ட் மணி ஃபேண்டசி வேண்டாம். ஸ்மால் அமௌண்ட், ஈஸி வித்ட்ராவல், பீஸ் ஆஃப் மைண்ட். மந்த் எண்ட்ல எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு. ஃபீஸ் வந்தா எடுக்கலாம், எமர்ஜென்சி வந்தா எடுக்கலாம். நோ பேனிக், நோ பிரஷர். இந்த பெண் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏர்ன் பண்றதும் முக்கியம், சேவ் பண்றதும் முக்கியம். ஆனா கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கண்ட்ரோல் தான் ரியல் எம்பவர்மெண்ட். 25 வருடம், லோன், பிரஷர், ஃபியர், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இன்னும் நம்பிக்கை இருக்கு, தைரியம் இருக்கு, மாற்றணும் என்ற மைண்ட் செட் இருக்கு. இதுதான் ரியல் வெல்த். இந்த வீடியோ உங்களை டச் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த கதை உங்க வீட்டு பெண்களை நினைவுபடுத்தினா ஷேர் பண்ணுங்க. எனக்கும் இதே சிச்சுவேஷன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபினான்ஸ் என்பது பணம் பற்றியது மட்டுமில்லை, கண்ட்ரோல் பற்றியது.